மூணு விஷயத்தை நம்ம நாவல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒன்று, உப்பினால் சாரமேற்றப்பட்ட நாவு. வசனம் என்ன சொல்றது? நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க. ஏன் நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னா, உப்பு இல்லாம இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. ஏதாவது ஒரு நியூ கிரியேஷன், யூ வாண்ட் டு டூ சம்திங் மீன்ஸ் there was need salt. உப்பு தேவைப்படுது. ஒரு சாபமான காரியங்களை கூட பழைய ஏற்பாட்டு காலத்தில் உப்பு விதைச்சு அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். காரணம் என்னன்னா, அந்த உப்பினுடைய சாரம் இறங்கும் பொழுது ஆவியானுடைய பலன் இறங்குதுன்னு அவங்களோட விசுவாசம். அப்போ உப்பு, ஒரு ஊறுகாய் போட்டா எதில் ஊற வைக்கிறாங்க? நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் உப்பு இல்லாததே இல்லை. நம்ம உடலுமே உப்பு இல்லாதது இல்லை. புதைக்கும் போதே உப்பு போடாம இல்லை இல்ல. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போறார். அப்படின்னா என்னன்னா, ஒரு முறை நான் பேசியிருக்கேன், நீங்க இல்லைன்னா எந்த காரியமும் டேஸ்டா இருக்காது. நீங்க ரொம்ப பிரஷியஸ். முதல் நாவு என்ன நாவு? உப்பினால். இரண்டாவது நாவு கிருபையின் நாவு. மூணாவது நாவு என்னன்னா, அக்கினியின் நாவு. தூதர்களை காட்சிகளாகவும் ஊழியக்காரர்களை அக்கினியாகவும் பயன்படுத்துகிற ஆண்டவர். தூதனானவன் ஊழியம் செய்கிற நம்ம மீது பறக்கும் போது நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பற்றி பிடிப்போம், இன்னும் கொஞ்சம் அனல்படுவோம், இன்னும் கொஞ்சம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிப்போம். இந்த மூன்றின் கீழாக நமக்கு இருக்கிற நேரத்தின்படி நம்ம வேகமா தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாத காரியங்களுக்கு தன்னுடைய நாவை, கபடமான காரியங்களுக்கு தன் உதட விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அல்லேலூயா. அப்ப இந்த நாவை ஆண்டவர் நல்ல விசேஷங்களால சாரமேற்றிருக்கிறார். நாம் எவ்வளவு சுவையான காரியங்களை சமைத்தாலும் அந்த சமையல் நல்லா இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லணும்னா அதுக்கு எது கரெக்டா இருக்கணும்? சுவை இல்லை, உப்பு. சுவையா என்ன சொல்லுங்க? உப்பு. இப்போ சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உன் வீட்டில் 1000 சம்பவங்கள் நடந்தாலும் நீ போய் நிற்கும் போது உன்னால நன்மை உண்டாகணும். யூ ஆர் த பேலன்ஸ்டு ஒன், பேலன்ஸ்டு பீப்புள். யூ ஆர் த பேலன்ஸ்ட். படபடன்னு கல்யாண காரியம் நடக்கும், படபடன்னு துணி எடுக்கிற காரியம் நடக்கும், படபடன்னு கார் வாங்குற காரியம் நடக்கும், படபடன்னு வீடு கட்டுற காரியம் நடக்கும், படபடன்னு என்கேஜ்மெண்ட் நடக்கும், குழந்தை பிறக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க அந்த இடத்துல நின்று இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் போது அங்க யாரா உங்களை வெளிப்படுத்துறீங்கன்னா, உப்பா உங்களை நீங்க வெளிப்படுத்துறீங்க. நான் மறுபடியும் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன். உங்களை தலை குனிய வைக்கிறவங்க யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை தலை குனிய வைக்க மாட்டாரு. அந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்க நாவை நீங்க அடக்கணும். அவன் பேசுவான் கெட்ட வார்த்தை, அவன் பேசுவான் சாபமான வார்த்தை, அவன் உன்னை சபிப்பான். ஆனா ஆண்டுடைய பிள்ளைங்க வார்த்தையில, வாயில என்ன வரக்கூடாதுன்னா, கெட்ட வார்த்தைகளும் சாபமான வார்த்தைகளும் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கெட்ட வார்த்தைன்னா என்ன நினைக்கிறீங்க? கெட்ட வார்த்தைன்னா அந்த உலகத்தாங்க பேசுறாங்க அப்படியா? அதை விட மோசமானது என்னன்னா, பிறர் வாழ் உரிமைக்கு எதிராக, பிறருடைய காரியங்களுக்கு எதிராக பேசுற மாதிரி எல்லாமே கெட்ட வார்த்தை தான். நம்ம எதை பாவம் சொல்றோம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழிப்பதற்காக நாவிலிருந்து புறப்படுகிற ஆயுதமான அநேக மன உளைச்சலின் வார்த்தைகள் இருக்கிறதே, இதுதான் கெட்ட வார்த்தைகள். பிறரை பார்த்து வாழ்த்த வேண்டும். வியாதிப்பட்ட ஒருவன் நம்மிடத்தில் வருகிறான், அவனை பார்த்த உடனே சுகம் உண்டாகிற வார்த்தையை பேச வேண்டும். கவலைப்படாதீங்க, நல்லா ஆயிருவீங்க. எவனா ஒருத்தன் ஒல்லி ஆயிட்டான்னா பார்த்த உடனே என்ன ரொம்ப டல்லாகிற, அவன் கேட்ட உடனே இன்னும் டல்லாயிடுவான். இந்த நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவும் வாழ்வீங்க, ஆயுசும் கூடும். வாசிங்க 10. ஜீவனை விரும்பி நல்லா இருக்கணும், நல்ல நாட்களை நீ காணணும். இந்த கிருபை நாட்கள்ல நீ நினைப்ப,
உப்பினாலே சாரமேற்றப்பட்ட ஆவியானவர் வச்ச வலிமையை உன் நாட்களை நீ பயன்படுத்துவனா உனக்கு முதல் ஆண்டவர் தர்ற 2 ஆசீர்வாதம்னா நீ நல்லா இருப்ப, ரொம்ப நாள் வாழ்வ. பொல்லாத காரியங்களை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரணும். இந்த எல்லா விஷயமும் நடக்கணும்னா சுக்கான் எங்க இருக்கு? ஒரு டிரைவர் ஒரு பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணனா அங்க ஸ்டேரிங் தேவைப்படுது. ஒரு பைலட் ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணனா அவனுக்கு ஜாய்ஸ்டிக் தேவைப்படுது. ஒரு மாலுமி கப்பலை இயக்கணும்னா அவனுக்கு சுக்கான் தேவைப்படுது. ஒரு 2 வீலர் ஓட்டுறவன் அவனோட வாகனத்தை இயக்கணும்னா அவனுக்கு ஹேண்டில் பார் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒவ்வொரு பரிசுத்தவானும் ஆண்டவர் உப்பினாலே சாரமேற்றப்பட்ட இந்த நல்வாழ்வை சீரா இயக்கணும்னா இந்த நாக்க நீங்க சரியா வைக்கணும். இதுதான் இந்த ஃபுல் பாடிக்கு ஸ்டேரிங்கா இருக்கு. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வர நீங்க மிஸ் ஆனீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த வாரம் உங்களால வரவே முடியாது. உங்களை பிஸி ஆகிடுவான் பிசாசு. நீங்க நினைச்சுன்னு இருப்பீங்க நல்லா வருது, ஒன்றும் கவலை இல்லை, ஒன்றும் குறை இல்லை, எதுக்குனாலும் பணம் பெற்ற முடியுது, நல்லா இருக்கிறோம், பைக்கு முறுக்க முடியுது, பெரட்டி பெரட்டி ஓட்டுறேன்னு. ஒரு நாள் சர்ச்சுக்கே வர முடியாத நாள் ஒன்று வரும் பலவீனத்தில். அந்த நாள் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி வசனத்தில் திருப்தி ஆயிட்டீங்கன்னா அந்த நாளும் வராது. அந்த நாள் வந்தாலும் கர்த்தரோட வார்த்தை உங்களை உயிர்ப்பிச்சிடும். இது ஒரு செல்லு மாதிரிங்க ஆண்டோட வார்த்தை. ரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் போல ஆண்டோட வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் உயிர்ப்புக்கிற, அதாவது எல்லா ஸ்பேரா வேலை செய்யும். உப்பினாலே சாரமேற்றப்பட்ட நாவு என்றால், உப்பினாலே சுவையேற்றப்பட்ட நாவு என்றால் அது கெட்டு போக கூடாது, அது பிரயோஜனப்பட வேண்டும், அது வாழ வைக்க வேண்டும், அது உங்கள் ஆயுசை கூட்ட வேண்டும், அது நன்மை செய்ய வேண்டும், அது பிறரிடத்தில் பேசும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பலனை தர வேண்டும். உங்க அமைதிக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? ஜீவன், எதிர்காலம், வாழ்வு, ஆயுசு, நன்மை, மக்கள் செல்வாக்கு. உங்களை சுற்றி சொந்தங்கள் சுத்தி சுத்தி வரும். நீங்க சாவுக்கு ஏதுவான காரியங்களை பார்ப்பீங்க, சாவ மாட்டீங்க. மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை பார்க்க மாட்டீங்க, மரிக்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா நீங்க பேசினதெல்லாம் ஜீவன். பிறர் வாழ வேண்டும் என்று நினைத்தீர்கள், பிறருடைய எதிர்காலத்திற்காக உழைத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசை கூட்டுவாரு. இன்னைக்கு பாஸ்டர் இவ்வளவு வயசு வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிற ஒரே காரணம் என்னன்னா நிறைய பேரை அவர் வாழ வச்சிருக்கிறாரு. அவரால் ஏகப்பட்ட ஊழியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சுகித்திருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி மனசார அவங்கள பிளஸ் பண்ணுங்க, மனசுல இருந்து பிளஸ் பண்ணுங்க. நீங்க சாரமேற்றப்பட்ட நாவை உடையவர்கள். நீங்க அறவேக்காடு இல்லை, நன்மையை பேசணும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6-11 மாறி மாறி வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10 6-11 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உன் தலை மேல கர்த்தர் என்ன வச்சிருக்காராம்? ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறாரு. நீதிமானின் தலையின் மேல் என்ன தங்குமா? ஆசீர்வாதம் தங்கும். நீங்க தான் சிரசு. இந்த உப்பினாலே சாரமேற்றப்பட்ட நாவினுடைய அடுத்த நகர்வு யாருன்னா, என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் வாழ்கிறேன், என் பிள்ளைகளுக்காகத்தான் உழைக்கிறேன், என் பிள்ளைகள் தான் எனக்கு சொத்து, என் பிள்ளைகள் இன்றைக்கு வளர்ந்து விட்டார்கள், நாளைக்கு எனக்கு கவலை இல்லைன்னு எவ்வளவோ அம்மா அப்பா குழந்தைகளைத்தான் வச்சு இன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஆனா பண்றதெல்லாம் முக்காவை போட்டுக்கின்னு, இதுல இப்படி ஒரு தமுத்துண்டு சாக்ஸை போட்டுன்னு உள்ள இருக்கிறத வெளியே தர்ற மாதிரி டவுசர் எடுத்து கீழே விட்டு. நீங்கள்லாம் கிரீடம் அம்மா அப்பாவுக்கு. நல்லா படிங்க, நல்லா சம்பாதிங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ உண்மையாக போய் சொல்லுங்கள். 17,000 ரூபாய் வாங்குறத 15,000 ரூபா சொல்ல 2,000 ரூபாய் அடிக்காத. அந்த 2,000 ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், சரியா? லூஸ் மோஷன் டேப்லெட் வாங்குறதுக்கே செலவாகும் அந்த 2,000 ரூபாய். 17,000 ரூபாய் வாங்குறேன்னா அம்மாட்ட சொல்லு 17,000. ஏன்னா நீங்களாம் கிரீடமாக இருக்கிறீங்க. இப்போ வாங்க அடுத்த வசனத்துக்கு. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். யார் துன்மார்க்கன்? அவன் நாவை சரியாய் பயன்படுத்தாத எவனுமே துன்மார்க்கன். அல்லேலூயா.
ஆமா, ஒரு தேவையில்லாத பேசுறானா அவனை பார்த்து சொல்றாங்க, ஒரு துன்மார்க்கனை போல பேசுறான் பாரு. சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? அப்ப தப்பா உன்கிட்ட ஆலோசனை சொல்றவன்லாம் யாரு? அவ்வளவுதான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், அவன் பேசி உன்னை நிப்பாட்டுவான், அந்த இடத்திலே நில்லாமலும், உன்னை கிண்டல் பண்ணி கேலி பண்ணுவான், அவங்கிட்ட உட்காராத. நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, நீங்க உப்பினால சாரமேற்றப்பட்ட ஆட்கள். நீங்க உங்கள் நாவு கிருபையின் நாவு. மலிவானதை பேசக்கூடாது, வலுவானதை பேசணும். அல்லேலூயா. ரொம்ப கொச்சையா பேசாதீங்க, பிரஷியஸா பேசுங்க. டெய்லி அவங்கள வாழ்த்து சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. அதாவது ஏதாவது சொல்ல இருக்காதீங்க, ஏதாவது சொல்லுங்க, நல்ல விஷயமா சொல்லுங்க. வாங்க அடுத்த வசனத்துக்கு. உங்க இருதயத்துல கிருபையினால சாரமேற்றப்பட்ட நாவா இவைகளை குறித்த புரிதல் இருந்துதானா? வாசிங்க, அதே இடத்த வாசிங்க ஜான்சி. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் என்ன தேக்கிறான்? ஊழியக்காரன் நாவிலிருந்து, கிறிஸ்துவின் நாவிலிருந்து புறப்படுகிற கவுன்சிலிங், ஆலோசனை அல்ல, கட்டளை. கட்டளைன்னா இது செய், இது செய்யக்கூடாது. கிருபையின் நாவு. சொல்லுங்க. அந்த அலங்கார வாசல்ல உட்கார்ந்து அந்த எல்லாரும் வந்து அவனுக்கு பிச்சை போட்டது வேற விதம். ஆனா ஒரு ஊழியக்காரன் வந்து அவன் நாவல சொல்றான், நீ எதிர்பார்க்கிற வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட. வா நாவு அந்த மாதிரி நாவு. பிச்சை போற நாவு இல்ல, அவனை எழுப்புற நாவு. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நாவுல வச்சிருக்கிறாரு. யாராவது ட்ரெயின்ல பலகீனமா போறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நில்லுங்க, உடம்பு முடியலையான்னு கேளுங்க, சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்களுக்காக ஜோம் பண்ற, நீங்க ஜோம் பண்ணுங்க, நான் சொல்றேன், நிச்சயமா அவங்க சுகம் பெறுவாங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. இந்த நாவு கிருபையை பேசணும், இந்த நாவு பலத்தை பேசணும், இந்த நாவு சுகத்தை பேசணும், இந்த நாவு நன்மையை பேசணும், இந்த நாவு நன்றியை பேசணும், இந்த நாவு இயேசுவை பேசணும், இந்த நாவு அவர் வலிமையை பேசணும், இந்த நாவு ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை பேசணும். உங்க வலது கையை இன்னைக்கு உயர்த்துங்க, உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு விரோதமா எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நியாயம் தீர்க்கணும்னு நான் அமைதியா இருப்பேன் ஒழிய என் நாவினால யாரையும் சபிக்க மாட்டேன், யாரை பற்றியும் பேச மாட்டேன். அது என் வேலை இல்லை. நான் பேச பேச சாபத்தோட அக்கௌண்ட்ல என் பிள்ளைங்களுக்கு சாபம் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். நான் பேசாம இருக்க இருக்க என் பிள்ளைகளுக்கு அமைதியும் ஆசீர்வாதமும் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. Don't save any curseful things. சாபமான காரியங்களை உங்க குழந்தைகளுக்கு என்ன பண்ணாம இருங்க, சேர்த்து வைக்காம இருங்க. ஏன் சாபமானதை சேர்க்க கூடாதுன்னா அது நம்முடைய வேலை இல்லை. கடைசியா ஒரு நாவை குறித்து நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். யாக்கோபு 3வது அதிகாரம், சீக்கிரமா வாசிங்க 6வது வசனம். 3வது நாவு அக்கினிமயமான நாவு. நீங்க எது சொன்னாலும் நடக்கும் இல்ல. இப்ப கவனிங்க இந்த வசனத்தை. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். ரொம்ப அசிங்க பிடிச்சதெல்லாம் எங்க தான் இருக்கு? நாக்குல தான் இருக்கு. நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரப்படுத்திடும். அளவா பேசுங்க, அருமையா பேசுங்க, சுயமா பேசாதீங்க, சுகமா பேசுங்க, நமக்காக பேசாதீங்க, நன்மைக்காக பேசுங்க. அல்லேலூயா. வாய் இருக்குன்னு பேசாதீங்க, பிறர் வாழணும்னு பேசுங்க. வாய் இருக்குன்னு எதை ஒண்ணா பேசிட்டு போயிடக்கூடாது, பிறர் வாழணும். ஏன்னா வசனம் சொல்லுது, நிற்கிற எவனும் விழுந்து விடாதபடிக்கு. நீ நிக்கிறன்னு மட்டும் திமிரா பேசிடாத. எங்க நாளைக்கு விழுவன்னு? எவர் ஒருவர் என்ன பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டாலும் அவர்களின் பலனை கடவுள் தருவார். அந்த நியாய தீர்ப்பு தான் சரியான நியாய தீர்ப்பு. அவர்களை பற்றி புறம் கூறுவதற்கு நம்முடைய நாவிற்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அப்போ நீங்க மட்டும் என் பாஸ்டர் மேலேருந்து நிறைய கண்டிக்கிறீங்கன்னா இது கடவுள் எனக்கு தந்த அதிகாரம். நான் சொல்லும்போது நீங்க உணரணும், உணர்ற விஷயத்த மாத்திக்கணும். மாத்திக்கிட்டீங்கன்னா பிழைப்பீங்க, மாத்தலைன்னா ஆயுசும் இருக்காது, தீர்க்க ஆயுசும் இருக்காது. இந்த வருஷ வாக்கு தத்தத்தை
நினைப்பூட்டி முடிக்கிறேன். எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழங்களில் அதிக நல்லது, மற்றொரு கூடையில் கெட்ட அத்திப்பழங்களில் அதிக கெட்டது. எதை பார்க்குறீங்க? உங்கள் நாக்கு எதை சொல்லுது? ஆண்டவருக்கு தெரியாதா என்ன பழம் இருக்குன்னு? ஆனால் எரேமியாவை பார்த்து கேட்குறாரு, நீ என்னடா பார்க்குறேன்னு. அவன் சொல்கிறான், நான் நல்லதில்ல அதி நல்லதை பார்க்குறேன். ரெண்டாவது சொல்லுங்க கெட்டதை. உங்கள் நாவில் விரலை வச்சு ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் நாவில் விரலை வச்சுக்கங்க. பிதாவே, எல்லாரும் இந்த நாவின் அதிகாரத்தில் நாங்கள் நன்மையை ஜீவனை பேச உதவி செய்யும். எல்லாமே சமநிலைப்படட்டும். ஏசு கிறிஸ்து மாத்திரம் உயர்ந்துருங்க. தேவையில்லாததை நாங்கள் இந்த வாரம் முழுவதும் பேசியிருப்போம்னா இயேசுவின் நாமத்தில் எங்களை மன்னிங்கப்பா. யாரை குறித்து, எந்த சொந்தங்களை குறித்து, எந்த உறவு மக்களை குறித்து, எந்த ஊழியங்களை, ஊழியக்காரனை குறித்து நாங்கள் எதையும் பேசாமல், அதனுடைய சாபம் எங்களுக்கு வந்து சேராமல், இயேசுவின் நாமத்தில் பிறருக்குள்ளே ஜீவனை உண்டாக்குற அதிகாரத்தை எங்கள் நாவில் வைப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.